Welcome to Two Angels. Hi friends, வணக்கம். Welcome to Two Angels. என்ன இது மசால் வடையை பார்த்துட்ருக்கீங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி மசால் வடை தான் செய்ய போகிறோம். இந்த மசால் வடை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மசால் வடை. இப்போ மசால் வடைக்கு தேவையான நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் கடலைப்பருப்பு ஊற போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு எவ்வளவுக்கு ஊறுதோ அவ்வளவு மசால் வடை மொறுமொறுன்னு வரும். இப்போ வந்து நம்ம பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கோம், வெங்காயம், பச்சை மிளகா இதை அரிஞ்சு வச்சுப்போம். பீட்ரூட்டை வந்து தோல் சீவிட்டு துருவி எடுத்துப்போம். இது முழுக்க கிட்ஸுக்கான மசால் வடை தான். இந்த மசால் வடையில் நம்ம பீட்ரூட் சேர்க்கறதுனால பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட மசால் வடையை சாப்பிட்டுடும். ஸோ இப்போ கடலைப்பருப்பை கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நறுக்கி வச்ச இந்த மாதிரி கொரன்னு இருக்குது பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இது கூட பீட்ரூட்டு துருவி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த துருவின பீட்ரூட்டு ஒரு பீட்ரூட்டு இது இந்த மாவு கூட போட்டு நல்லா பசைஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் இதையும் போட்டு சேர்த்துடலாம். அடுத்தபடியாக என்ன பண்ண போகிறோன்னா, பச்சை மிளகாவை ஏன் பெருசாக கட் பண்ணியிருக்கேன்னா, குழந்தைங்க வந்து எடுத்து தூக்கி தூர போடுற மாதிரி இருந்தால் தான் அழகாக சாப்பிடுவாங்க. இல்லைன்னா குட்டியாக போட்டோம்னா கடி போடும், காரம்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை கொஞ்சமாக போட்டுட்டோம். இது கூட என்ன பண்ண போகிறோம், ஒரு 1/4 ஸ்பூன் போல் சோம்பு போடணும். மசால் வடைனாவே நம்ம என்ன பண்ணுவோம், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாவுக்கு மசால் வடைக்கு தேவையான உப்பு போடுவோம். உப்பு வந்து கரெக்டாக போடுங்க. நான் வந்து 1/4 ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த மசால் வடை இந்த பீட்ரூட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதையெல்லாம் நல்லா மாவோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இந்த மசால் வடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு இதை வடை மாதிரி தட்டி மசால் வடை மாதிரி போடுவோம். மசால் வடைக்கு எப்போவுமே தட்டும் போது இந்த மாதிரி எடுத்துட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு பிடிச்சிட்டு தட்டாதீங்க. டக்குன்னு எப்படி சொல்கிறது, இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து பிடிச்சிட்டு தட்டி போட்டிங்கன்னா முழுக்குன்னு இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி டப்புன்னு வேகமாக குட்டியாக எடுத்துட்டு அதை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு வடை பொரிச்சிங்கன்னா சைடில் இருக்க எல்லாமே மொறுன்னு செம்ம கிறிஸ்பியாக கிடைக்கும். மசால் வடைக்கான டிப்ஸு. மொறுன்னு மசால் வடை வேணுன்றவங்க இப்படி அழகாக செஞ்சுக்கலாம். எனக்கு மேலே இப்படி வேணான்றவங்க, இது ஆக்சுவலாக மசால் வடை வேணான்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, இது உதிர்த்த போட்டு பகோடா மாதிரியும் பொரித்து எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம். நாங்கள் இது மசால் வடை மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. பீட்ரூட் வந்து சில குழந்தைங்க எப்போவுமே சாப்பிட மாட்டாங்க, அதுவும் ஏன் பிள்ளைங்க சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடை மாதிரியோ இல்லை பகோடா மாதிரியோ செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. பசங்க சாப்பிடலன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா பசங்க எடுத்துப்பாங்க இல்லையா. ஸோ அதனால தான். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்தா மாதிரியும் ஆச்சு, அதே ப்ளஸ் ஹெல்த்தியாக கொடுத்தா மாதிரியும் ஆச்சு. உங்கள் வீட்லேயும் இந்த மசால் வடையை செஞ்சு கொடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதை அடிக்கடி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்வோம். எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது ஜாக்கிரதையாக பொரித்து எடுங்க, ஏன்னா எண்ணெய் இல்லையா, பார்த்து செய்யுங்க. அவ்வளவுதாங்க. மிச்சம் இருக்க மாவையும் லாஸ்ட்டாக நான் பகோடா மாதிரி உதிர்த்து போட்டாச்சு. அவ்வளவுதான். ப்ளஸ் பகோடா ப்ளஸ் வடை, பீட்ரூட் வடை இப்போது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக மேலே அப்படியே மசால் வடை மாதிரி இருந்துச்சு, அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பீட்ரூட்டு அழகாக ரெட்டாக சூப்பராக இருந்துச்சு, நல்லா வெந்திருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மசால் வடையை செஞ்சு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.